நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 2 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலையா? இவர் இருக்கும்போதே இந்த மாதிரி 2 பேர் பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற செய்தி. இன்னொரு பக்கம் வந்து 2 பேரும் திருமணம் செய்ய போறாங்க. அதனால தான் இவ்வளோ வேகமா வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க. இல்லன்னா வந்து அமைதியாவே இருந்திருப்பாங்க அப்படிங்கிற நியூஸும் கோடம்பாக்கத்தில சுத்திக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா நிஜமாவே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து கரெக்டாவே பார்த்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் வந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு ஆரம்பத்தில இந்த கல்யாணம் பத்தி கேட்கும்போதோ, அவருக்கு இதில விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா தனுஷ் வந்து காதல் கொண்டேன் திரைப்படத்தை வந்து போய் பார்த்துருக்காங்க ப்ரிவ்யூ ஷோவு. அந்த ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்ததுக்கப்புறமா தான் தனுஷ் மீது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறி இருக்குது. அப்போவே நடிகர் ரஜினிகாந்த் காதில் வந்து இந்த விஷயம் வந்திருக்கு. இதை பற்றி அவர் கேட்கும்போதோ இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே லதா ரஜினிகாந்த் தான் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்தை வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சதே இவங்க தான், லதா தான் சொல்கிறாங்க. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன் வேணான்னு சொன்னார்? நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, தனுஷ் வந்து சின்ன ஃபேமிலி, அதனால் வேணான்னு சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஓரளவுக்கு கரெக்டாக சஜஷன் சொல்லுவார். இது கரெக்டு, இது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவார். இவர் வேண்டான்னு சொன்னால் பல ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளியாகி லாஸ் ஆகிருக்கு. நிறைய திரைப்படங்கள் வந்து வேணான்னு ஒத்துப்பார். ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து இது இப்படி கரெக்டாக தான் போகுமோ இல்லை கரெக்டாக போகாதா அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே ஓரளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணிடுவார். லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டார். அவர் பேடு எக்ஸ்பீரியன்ஸை தான் அதிகமாக லைஃப்பில் வந்து அவர் மீட் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இது செட் ஆகாது இவங்க 2 பேருக்குமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் டீனேஜர்ஸ். ஆக்சுவலாக 2 பேரும் வந்து கல்யாணமே வந்து ரொம்ப சீக்கிரமாக நடந்துருச்சு இவங்க 2 பேருக்குமே. அதாவது ஒரு புரிதலே இல்லை. ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ட்ராவல் பண்ணி உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த திருமணம் வந்து அவசரமாக இப்போ நம்ம இந்த கல்யாணம் பண்ணியே ஆகணும், இங்கே எல்லாருக்கும் வந்து நம்ம யாருங்க இதை ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரிவெஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் அன்றைக்கி நடந்தது. அதனால தான் பல பேருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா தனுஷ் வந்து நடிக்க வந்த உடனே இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தனுஷ் வந்து நடிச்சுட்டு ஒரு 25, 26, 28 வயசுக்கு அப்புறமா திருமணம் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 மனங்கள் இணைந்தது திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார். போதும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் அப்செட் தான். ஆனால் தனுஷை வந்து முடிஞ்ச அளவுக்கு சில சேஞ்சஸ் பண்ணார். அது என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் தனுஷ் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலை போட்டுகிட்டே இருப்பார். இது அதிகமாக வந்து பயிற்சி கொடுத்ததே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறது. எப்பப்பெல்லாம் ஒரு படம் தோல்வி அடையுதோ அதுலேருந்து எழுந்து வெளில வந்து அதை விட மிகப்பெரிய உயரத்துக்கு எப்படி போகிறது, அதுக்கு காரணம் நம்மளுடைய மனசு தான். அந்த மனசை வந்து நீ எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ உன் லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகும்னு சொல்கிறது. அதுக்காக என்னென்ன பயிற்சிகள், மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது. அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கை கொடுக்குறது. இவருடைய பிறந்தநாள் கூட இவர் கையிலேருந்து கொடுக்கப்பட்ட புக்கை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரான புக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு துணையாக கழுத்தில் வந்து எப்போவுமே அந்த ருத்ராட்ச மாலை கழுத்தில் போட்டுக்கிறது, கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது. இதை வந்து கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவலாக யார் ஒருத்தர் வந்து டீப்பாக போகிறாங்களோ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது எஸ்டிஆருக்கும் நடந்திருக்கு. எஸ்டிஆரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல்ட் அவுட் ஆகி லைஃபே வேணான்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு ரவுண்டு ஸ்பிரிச்சுவலாக அடித்ததுக்கப்புறமா தான் திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து மாநாடுன்னு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்து இன்றைக்கி பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற லெவல் போனதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஸோ அதை தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனாலே இந்த வீட்டுக்குள்ளே இவர் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரிவு இருந்தாலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மீதும் லதா ரஜினிகாந்த் அவர்கள் மீதும் இன்னும் தனுஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேர் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது அவங்க வந்து எப்போ மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்களாம் நடிகர் ரஜினிகாந்த். அதனால தான் ஏன் இன்னொரு காரணமும் இதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் ஸ்கூல் படிக்கும்போது இது மாதிரி ஒரு பெரிய வீடு வந்து நம்ம கட்டணும் இதே இடத்துல அப்படிங்கிறது கனவு. ரஜினிகாந்த் அவர்களை ஒரு தடவையாவது பார்த்துருவோமா? ஏன்னா அவருடைய ரஜினி ரசிகராக இருந்தார் தனுஷ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். எதுவுமே ரொம்ப வேகமாக உடனே நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். அதான் இயற்கைக்கு மாறாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் சொல்கிறது என்னென்னா, ரஜினி அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக பேசினார். தனுஷ்கிட்டையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு, ஐஸ்வர்யா கிட்டையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. 2 பேரும் பேசும்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர் முன்னில் சரிப்பா சரிப்பா, அப்பா தான் நடிகர் ரஜினிகாந்தே வந்து தனுஷ் கூப்பிடுவாராம். சரிப்பா சரிப்பானே சொல்லியிருக்கிறாங்களே தவிர அதுக்கு ஏன்னா டக்குன்னு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அவருக்கு ஏற்கனவே உடலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம இது அதிகமாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு சரின்னு போயிருக்காங்க. எப்பவுமே நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு ஒரு செட்டில் தான் இருக்கும். வெளியில் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம மைண்டு பழையபடி மாறிடும்.
சரி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் உறுதியாக இருந்திருக்காரு, கண்டிப்பாக 2 பேர் சேர்ந்துருவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சரின்னு தானே சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் பார்க்குறோம், பார்த்ததுக்கப்புறமா எங்கள் மனசில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போயிட்டு திரும்ப நம்ம இணைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இவர்கிட்ட ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி பேசியிருக்காங்க போல இருக்குது. அதை அவர் மனசில் வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை இது வந்து நம்ம கரெக்டாக போகாது போல இருக்குது, திரும்பவும் மீட் பண்ணி திரும்பவும் பழைய விஷயங்கள்லாம் பேசி திரும்பவும் பிரச்சனை வர்றதை விட கொஞ்சம் தூரமாகவே இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ரூட்டில் போவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் அப்பா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு சினி இண்டஸ்ட்ரியில். தன்னுடைய ஹஸ்பண்டான தனுஷும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் சக்ஸஸாக போயிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஆரம்ப காலத்தில் இந்த முயற்சியில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு சக்ஸஸ் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை மேலே அதிகமாக கான்சன்ட்ரேஷன்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறிட்டாங்க. அவங்க ஒரு ஹிட்டு கொடுக்கணும், இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணுன்ற ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு வந்து வேறு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐஸ்வர்யாவுடைய ஃபுல் ஃபோக்கஸே ஒரு படம் பண்ணணும், ஹிட்டு கொடுக்கணும், நம்மளை யாரெல்லாம் ட்ரால் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்தாகணும்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது தனுஷ்கிட்ட திரும்பவும் அவங்க கால் ஷீட் கேட்டதாகவும் அவர் வந்து கால் ஷீட் கொடுக்க மறுத்ததாகவும் அது கூட சின்ன பிரச்சனைகளாக அன்றைக்கி வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த 3 படத்தை வந்து இவர் தயாரித்தார். அந்த நேரத்தில் அந்த படம் வந்து விமர்சனம் ரீதியாக அந்த படம் ஓரளவுக்கு கொஞ்சம் 50-50 இருந்தாலும் அந்த படத்துடைய பாடல் அந்த படத்துக்கு போட்ட செலவு பண்ண படத்தை விட 3 மடங்கு திருப்பி கொடுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. ஸோ இந்த மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் இப்போது அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் நடிகர் ரஜினிகாந்த். அவர் மனசில் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து யோசிச்சிட்டாராம், நம்ம 2 பேரோட நம்ம பேச்சு இவங்க 2 பேருமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டார். அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிருக்குது அவருக்கு, ஓகே இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17-18 வயசு ஆனாலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட யோசிக்கிறது, இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து முன்ன மாதிரி அப்பா அம்மா சொல்கிற பேச்சை வந்து பார்த்திங்கன்னா 100% கேட்பாங்களாம் கிடையாது, எல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஃபைனல் டிசிஷன் அவங்களா இருக்கணுன்றத அவர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரே தவிர எல்லாருமே முறைச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் போகாமல் எல்லோரும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரஜினியே தனுஷ் பார்த்தா பேசாமல் இருக்க போகிறதும் கிடையாது, வழியில் பேசும்போது நலம் விசாரிக்காமல் இருந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து சுமூகமாக 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. ரஜினி அவர்கள் முயற்சி பண்ணாருங்கிறது தான் உண்மை. மேலும் வேறு தகவல் கிடைச்சா இதே வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம்.